அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? ஐயா உங்களுக்கு எல்லாம் வேணாவா? எனக்கு வேணும்பா, கையை தூக்குங்க. அதுதானே வந்தீங்க, அழகா வீட்டில் உட்காந்து பார்த்து வந்துருந்தீங்களா? கஷ்டப்பட்டு வந்துட்டு கையை தூக்காம இருக்கீங்க, அப்பா பாக்குறாருங்க, தூக்குங்க. யாரெல்லாம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, எல்லாருக்குமே அந்த ஆசை நிச்சயமா உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வசனம் தான் சொல்றது பாத்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமா. அல்லேலூயா. என்னங்க? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே வேதனையை கூட்ட மாட்டாராம். அல்லேலூயா. என்னதுங்க? கர்த்தரி எல்லாருக்குமே ஐஸ்வர்யம் வேணும் தான், ஆசீர்வாதம் வேணும் தான். ஆனா அது யாராலே வருகிறது என்றால் கர்த்தராலே தான் வருகிறது. அல்லேலூயா. இயேசுவாலே மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய நாம ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதான். அல்லேலூயா. பரத்துல யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்காரு. அங்க இருந்து ஒரு காரியத்தை கொடுக்காத பட்சத்துல நான் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாதான், வாங்க முடியாதான். அப்ப வசனமும் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை என் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? கூட்டவே மாட்டாராம். அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் யார் தராதுங்க? கர்த்தராலே தான் வருகிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் கர்த்தர் தான், தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, தரித்திரம் வேணுமா கேட்டீங்கன்னா நாம எல்லாம் விரும்புறது என்னதான் விரும்புவோம்? ஆல்ரெடி நாங்க தரித்திரத்துலதான் இருக்கிறோம், இதுக்கு மேல வேணாம், எங்களுக்கு போதும். அல்லேலூயா. இதுவே எங்களுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் தான் வேணும் நம்ம கேட்போம். அதுதான் வசனம் சொல்லுறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அடுத்தது இன்னொன்னு இருக்கு, வேதனையும். அப்ப ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாருன்னா அப்ப வேதனை யாரு கொடுக்கிறா? பிசாசு கொடுக்கிறா. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் யாரு கொடுக்கிறா? சத்தமா சொன்னாதாங்க நான் பேசுனேன், இல்லைன்னா கண்டிப்பா 9:30 மணி வரை விடவே மாட்டாங்க. கூட 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 பேசினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க அப்பதான் உள் வாங்குறீங்களான்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, வந்து நீங்க வேஸ்டா போக கூடாது. அல்லேலூயா. எப்படியாகிலும் நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் போகணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம். அதனால நான் கேட்கும் போதெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்ப ஐஸ்வர்யம் யார் தரா? இயேசு தராது. அப்ப அது கீழே என்ன இருக்கு? வேதனையும் இருக்கு. அந்த வேதனை யார் தராங்கன்னா பிசாசு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சங்கீத புத்தகத்துல நான் சொல்றேன் பாருங்க, யாருக்கு அந்த வேதனை வருது தெரியுங்களா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அருமையான தேவ பிள்ளைகளா, ஏன் நம்ம குடும்பத்துல வேதனை, ஏன் நம்மளுடைய குடும்பங்களில் கண்ணீர் என்றால் வசனம் சொல்லுது, நானும் உங்களை மாதிரி பிற மதத்திலிருந்து வந்தவதான். அல்லேலூயா. நானும் உங்களை மாதிரி கோயில் கோயிலா சுத்திட்டு வந்தவதான். அல்லேலூயா. மார்கழி மாசம்னா நான் விடமாட்டேன், செவ்வாய்க்கிழமைனா நான் விடமாட்டேன், வெள்ளிக்கிழமைனா நான் விடமாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 மணி ஆயிடுச்சுன்னா தலைக்கு குளிச்சு கோயில் கூட சுத்தி இருக்கிறேன், தீர்த்தத்தை நானே பண்ணி கொடுத்துருக்கிறேன் கோயில்ல. அல்லேலூயா. வந்த எல்லாரும் பிள்ளைங்களாம் வருவாங்க, சாக்லேட் கொடுப்பேன், அப்பதான் நாளைக்கு வருவாங்க. அவங்க சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து நான் கூட்டி சேர்த்தவ, அப்படிப்பட்டவ. நான் உங்களுக்கு சொல்றேன், வேதனை யாரு கொடுக்குறாங்கன்னா சங்கீதம் 14ஆம் அதிகாரத்துல இருக்கு, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு வேதனை உண்டு. அல்லேலூயா. என்னதுங்க வசனம் இருக்கு? அப்பா 14ல யாருக்கு வேணும்னு? அந்நிய தேவனை 16 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். நல்ல கவனிங்க. அந்நிய தெய்வங்களை பின்பற்றி நாடி திரிகிறவர்களுக்கு என்ன பெருகுமாங்க? வேதனை பெருகுமாங்க. நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன்,
நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்றேன். ஏன்னா நான் செஞ்சதுனால நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன். ஆகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்க. 1085 பக்கம். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எறும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. நல்ல கவனிங்க. மரத்தை பார்த்து விழு என்றும் ஊமையான கல்லை பார்த்து எறும்பு என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஐயோ அப்படின்னா ஆபத்துன்னு அர்த்தமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன் நான் இந்த தைரியமா இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நான் வேப்ப மரத்தை விட மாட்டேங்க. அல்லேலூயா. அந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் நான் மஞ்சா போட்டவர், அந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் நான் பொட்டு வச்சவர், அந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் நான் கம்பல் கூட வச்சிருக்கிறேன் தெரியுமா? அது ஒரு காதை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு கம்பலை வச்சு அதுக்கு ஒரு புடவை கட்டி, அல்லேலூயா, என்னென்ன செய்யணுமோ அதுதான் வசனம் சொல்லுது. மரத்தை பார்த்து விழு. அதுக்கு கண்ணு கூட பண்ணிருக்கிறாங்க. அது ஒரு வெண்கலத்துல பண்ணுவாங்க. கண்ணு பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஒட்டிருக்காங்க. அதை பார்ப்பேன். எனக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி. ஆனா அது உண்மையான தெய்வம் யார் என்ற அதை அறிந்திருக்கிற அந்த அறிவு நான் பார்க்கணும். நான் சின்ன வயசுல கேட்பேன், உண்மையான தெய்வம் யாரு? எதுக்கு நாம பிறக்கிறோம்? எதுக்கு நாம மறிக்கணும்? எனக்குள்ளவே ஒரு டவுட். பார்க்கல ரொம்ப நாளைக்கு நம்ம இருப்போமா? ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன ஆயிடுறாங்க, செத்துறாங்க, வாழ்றாங்க, கஷ்டப்படுறாங்க. என்னன்றவரை இந்த வாழ்க்கை எனக்கு என்னதுக்குதான் நம்மளாம் உலகத்துக்கு நான் சின்ன வயசுல இதை யோசிச்சிருந்தேன். என்னத்துக்கு நம்ம வாழ்றோம்? ஏன் சாகுறோம்? யாரும் அம்மா அப்பாவும் கொடுக்குறாங்க, அம்மா அப்பாவும் திடீர்னு என்ன பண்ணிக்கிறாங்க, ஆண்டவர் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு? என்ன வாழ்க்கை? ஏன் நான் வாழ்றேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு சின்ன வயசுல இருந்து உண்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, களிமண்ணெல்லாம் நான் லிங்கம் தெரியும்ல, லிங்கம் செஞ்சு வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குச்சியில சிலுவை செஞ்சிருப்பேன். இந்த ரெண்டுத்துல உண்மையான தெய்வம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏங்குறேன், உண்மையான தெய்வம் யாரு, நான் எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறேன் எனக்கு தெரியணும். ஆனா அப்போ எனக்கு என் ஆண்டவர் சொல்லலை. ஆனா இப்போ என்னுடைய கண்களை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அந்த கேட்ட உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போக போக போகதான் என் ஆண்டவர் உண்மையான தெய்வம் யாருன்னு எனக்கு என்ன பண்ணாருங்க, வெளிப்படுத்துறாரு. அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, மரத்தை பார்த்து விழு, அடுத்து பாருங்க கல்லை பார்த்து எழுந்து. அல்லேலூயா. கல்ல விட விடலைங்க, நான் மோசமான பாவி. அல்லேலூயா. செங்கலை கூட நான் விட்டதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த மாதிரி நடத்துனாங்க எங்க. அப்ப பாருங்க, அதுல குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு பேசுவேன் நான். அதோட கல்லு அதுதான் சொல்ற வசனம் சொல்ற அழகா, கல்லை பார்த்து நீ எழுப்புன்னு சொல்றியே, அப்படி சொல்றவங்களுக்கு என்ன இருக்குங்க, ஐயோ ஆபத்து. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, போதிக்குமா உனக்கு என்ன புத்தி சொல்லுமா? நீ ஏன் இந்த உலகத்துல வந்தன்னு உனக்கு சொல்லி கொடுக்குதா? அல்லேலூயா. ஆனா ஏசி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ ஏன் இந்த உலகத்துல பிறந்த, எதற்காக வாழற? அல்லேலூயா. என்ன முடிவுல உனக்கு என்ன கிடைக்கும் எல்லா டீட்டெயிலும் நான் ஏசப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறமா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையுடைய அருமை எனக்கு என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் என்னை தேடி வரலன்னா நான் என்னைக்கும் மதிச்சிருப்பேன். இப்படி ஆராதனை செய்கிற என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நேசிக்கிற என் தகப்பனை நான் இழந்துட்டேன். அல்லேலூயா. எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு திக்குன்னா எங்க அப்பா தான். அல்லேலூயா. எங்க அப்பா இல்லாம எங்களால வாழ முடியாது. ஏன்னா எங்க அம்மாக்கும் அப்பா தான், எல்லாமே பொதுவா இருக்கிறதுதான் இல்லையா? எங்க அம்மா வெளியெல்லாம் வேலைக்கு போன பழக்கம்லாம் கிடையாது. எல்லாமே உலகமே எங்க எல்லாருக்கும் எங்க அப்பா மேலேயே தான் இருக்கும்.
அப்பா உட்காருவோம். அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. திடீர்னு அவர் உடம்பு முடியாம இறந்துட்டார். அல்லேலூயா. இறந்த உடனே எங்க உலகமே, நாங்க நம்பி இருந்த மலையே என்ன ஆயிடுச்சு, சாஞ்சிச்சு. இதுக்கு மேல நான் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் உண்மையா சொல்றேன், எங்க அம்மா கூட அவ்வளவு பக்தியா இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த பக்தி நான் அம்மா கிட்ட இருந்து கூட கத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ளவே என் ஆண்டவர் அளவில்லாத பக்தியை வச்சிருந்தாரு போல. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துச்சு. அப்ப கூட வெறுப்பா இருந்தாலும் அப்ப கூட நான் விடலை, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா எனக்கு, ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க? அப்பா இறந்த உடனே என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. வாடகை கொடுக்கணும், 2 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கா. உடனே என் ஃப்ரெண்டோடைய அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க பேர் ஷாமலா ஆண்டி. உடனே கத்தருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு. அவங்க இப்ப இல்லை, அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ வாமா அப்படி சொன்ன. சரின்னு ஒரு நாள் நம்ம போய் போனோங்க. இதே மாதிரிதான் உள்ள மாதிரியே ஒன்றும் தெரியாம அப்பா இது மாதிரி அல்லையா நான் சொல்ல மாட்டேன். என் மனசெல்லாம் என்னது ஆதரவு, அப்பா இல்லையே, என் கஷ்டம், யார் எனக்கு இருக்கா, எப்படி நான் வாழ போறேன். எங்க அம்மா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அம்மா இதுதான் என்னுடைய நோக்கம்னா, நான் என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோம். ஆண்டவர் அழகா அந்த ஊழியக்காரர் மூலியமா என்ன பண்ணாரு, பேசுறாரு. நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். உனக்கு சரீர ரீதியில அப்பா இல்லைனாலும் நான் உனக்கு அப்பாவா இருந்து உன்னை நடத்துவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் அன்னைக்கு சொன்னாருங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் 1999 நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என் ஆண்டவர் பேசினாரு. அப்ப பிடிச்சங்க ஏசப்பாவை, இதுவரையும் என் ஆண்டவர் என்னை கைவிடலை. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எவ்வளவோ பேர் சொன்னாங்க, அப்பா இல்லாம இருக்கு எப்படி போகுது பாருங்க. நான் வாழ்க்கை சொல்லவா தேவை? எப்படி போய் இருக்கும்போது பாருங்க, அவங்க முன்னாடி என் ஆண்டவர் எங்க தெருவுல எங்களை தாங்க வேண்மையா வச்சிருந்தாரு. அல்லேலூயா. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, யாருக்கு வேதனை தெரியுமா? விக்கிரக ஆராதனை செய்யணும். அப்படி வேதனைப்பட்டவங்க வாடகை கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ஒரு தனிமை, ஒரு வெறுமை, ஏன் வாழணும். அப்புறம் தேவன் கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஏசப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நாங்க வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்பா 20. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். அல்லேலூயா. மரத்தை நாடி தேடுற மகளே, கல்ல நாட எழும்புன்ற மரத்தை பார்த்து விழின்ற, உனக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்காக தான் நான் கர்த்தர் ஆலயத்துல இருக்கிறேன். நீ அங்க வா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ வா. அவரை நீ என்ன பண்ணு, பாரு. அல்லேலூயா. உன்னை நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். அல்லேலூயா. நான் உடனே ஒண்ணு சொல்றேன், நான் யாரையும் நான் மதமாக்க வரலங்க. உங்க மனசுதாங்க ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. உண்மையான தெய்வம் அவர்தாங்க. அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நாம் எல்லாம் ஆண்டவர் வரும் பொழுது நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கு போவோம். அவரை நம்பினீங்கன்னா, அவரை விசுவாசிச்சீங்கன்னா, அவரை நம்பி ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கும் உங்க வாழ்க்கையின் அருமை என்னன்னு தெரியும். ஓகே, இது என்னுடைய பாயிண்ட் இல்ல, இருந்தாலும் கர்த்தர் உங்களோட என்ன பண்றாரு, பேசுறாரு. நல்ல கவனிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யம் கொடுக்கிறாரு. வேதனை யார் கொடுக்கிறா, விக்கிரக ஆராதனை. என்னெல்லாம் நம்ம தேடி நாடி போறோமோ அது எல்லாம் நமக்கு என்னத்தை கொடுக்கலாம், ஆபத்து உண்டாகுது வசனம் சொல்லுது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். அப்போ என் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் வீட்டுல யார் இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா. அல்லேலூயா. அப்போ நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, என் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் வீட்டுல யார் இருக்கணுங்க சொல்லுங்க, ஏசப்பா இருக்கணும் இல்லையா? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஓபேத்-ஏதோம் வீட்டுல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சாம். அல்லேலூயா. என்னங்க, ஓபேத் வீட்டுல என்ன இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில இருந்துதான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பெட்டி யார் வீட்டுல இருக்குதோ
அவங்க வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. யாரு அந்த பெட்டிக்கு தகுதி இல்லையோ அவங்க ஊர்ல வாதைகளும் வருமா. அப்போ இவரு வீட்டுல ஏதேனுடைய வீட்டுல என்ன இருக்குங்க, கர்த்தருடைய பெட்டி இருக்கு. அந்த பெட்டி தான் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அந்த பெட்டி 3 மாசம் வச்சிருந்தாங்களாங்க. அந்த 3 மாசமும் ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதம். அவன் எடுக்கிற வேலை அப்படியே வாய்க்குது. அவன் வீடு கட்டுறான், நல்லா கட்டி முடிக்கிறான், பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்றான். கல்யாணம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு தேவைக்கு இருக்கும். நல்ல கல்யாணம் பண்ணி வச்சு இன்னமும் மீதி பணம் இருக்கு. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாம அவன் நிமித்தம் தான் சொந்தக்காரங்க கூட என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஜனங்க பார்த்தோன்னே என்ன ரகசியம், எப்படி இவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாரு? இவரு நார்மலா நம்மள மாதிரிதான கஷ்டத்துல இருந்தானே, இவனுக்கு எப்படி திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்ததுட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தான் என்னென்றால் கர்த்தருடைய பெட்டி அவன் வீட்டுல இருந்துச்சு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டுல இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து மரிக்கலங்க. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா தான் கர்த்தருடைய பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்னா 10 கட்டளை இருக்குமா. அல்லேலூயா. என்ன இருக்குங்க? 10 கட்டளை இருக்குமா, மன்னா இருக்குமா. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனுடைய துளிர்ந்த கோடு உள்ள இருக்குமா. அந்த பெட்டியை யாரும் சீக்கிரமா தொட முடியாதுங்க. ஒண்ணுமே இல்லை, நான் சொல்ல பாருங்க. அந்த பெட்டி கீழே மாட்டு வண்டி தானே அந்த காலத்துலலாம், மாட்டு வண்டியில வச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த மாட்டு வண்டி கல்லப்பட்டு அப்படியே என்ன ஆகுது, பரடி கீழே விழுது. பெட்டி கீழே விழுதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அந்த பெட்டிய பிடிக்கிறான். கீழே விழுந்துடக்கூடாது அப்படி சொல்லி அந்த பெட்டியை பிடிச்ச உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, அவன் செத்துட்டானுங்க. அல்லேலூயா. அவ்வளோ பயங்கரமான பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. அல்லேலூயா. சாதாரணமா யாரும் தொட முடியாது, சாதாரணமா யாரும் உள்ள போக முடியாது, சாதாரணமா யாரும் அந்த பெட்டினால ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆனா இவனுடைய வீட்டை தேவன் என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த பெட்டி தான் இப்போ என்ன என்றால் இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க. அப்ப தொட்டதுனால அவங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் செத்துவீங்களா? அந்த பயங்கரமான தேவன் என்ன பண்ணிட்டாரு, இல்லப்பா நானே என்னுடைய அன்பின் குமாரனை, என் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக நான் அனுப்புறேன். உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க சாபத்துல இருக்கக்கூடாது, நீங்க பாவத்துல இருக்கக்கூடாது, நீங்க நரகத்துக்கு போக கூடாது, நீங்க வியாதியில கிடக்க கூடாது, நீங்க கடனில கிடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தேவன், அந்த வைராக்கியம் உள்ள ஆண்டவர் இயேசுவை நமக்காக இந்த பூமியில அனுப்புறாருங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. நமக்கும் அந்த பெட்டி வேணும் தானே, அதுக்கு தானே வந்திருக்கிறோம். கஷ்டமா அந்த பெட்டி வேணாம். அந்த பெட்டிக்கு மாறா யார் வேணும்? இயேசுதாங்க அந்த பெட்டியே. ஆனா அந்த பெட்டி தொடரவங்களாம் செத்துருவாங்க. இவரை தொடரவங்க எல்லாம் செத்தவங்களே உயிரோட எழுதுவாங்க. அல்லேலூயா. அந்த பயங்கரமான தன்மையெல்லாம் விட்டு தன்னுடைய குமாரனையே இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறாருங்க. அப்ப அந்த இயேசுவை நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்க குடும்பம் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. யாருக்கு வேணுங்க இயேசு கிறிஸ்து? பயப்படாதீங்க. ஐயோ இயேசு வந்துட்டா என்ன ஆயிடுமோ, என் குழந்தையும் போச்சுமோ, என் அந்த தெய்வம் எந்த தெய்வமோ. அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பெட்டிக்கு முன்னாடி தாகோருடைய கோவில் அந்த பெட்டியை வச்சாங்களாம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கோவில் இருக்கிற சிலை எல்லாம் அந்த பெட்டியை பார்த்த உடனே ஐயோ உண்மையான தேவன் நீங்க தானே, இந்த மனுஷன் தான் என்ன செஞ்சு இந்த இடத்துல வச்சுட்டான்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல இருக்கிற அந்த சிலைகள் எல்லாம் அந்த பெட்டிக்கு முன்னாடி விழுந்துச்சாங்க. அந்த பெட்டிக்கு முன்னாடி விழுந்துச்சான். ஜனங்க காலையில பூசாரிகள் என்ன பண்ணுவாங்க, கதவெல்லாம் திறந்து நல்லா கிளீன் பண்ண வரும்போது எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா. வந்த உடனே என்னாச்சு, நம்ம சிலை கீழே விழுந்துச்சு அப்படி சொன்ன உடனே திரும்பவும் அந்த சிலையை என்ன பண்றாங்க, நிக்க வச்சிருந்து திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, தன் வேலையை முடிச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. மறுநாளும் வராங்க. அந்த நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த
ஹல்லேலூயா. திரும்பவும் அதால நிக்க முடியல. நான் ஒரு கல், எனக்கு தெரியும் என் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தான் தெரியாம என்ன செஞ்சு இப்படி பண்ணிருக்கிறாங்க ஆண்டவரே சொல்லி அந்த கல் என்ன பண்ணிச்சுங்க, கீழே விழுந்து, அது நான் சும்மா விழுந்ததுனாலதான் நீ என்ன நிக்க வைக்கிற, இனிமே என் கை தண்ணி, என் கால் தண்ணி, என் முகம் எல்லாத்தையும் தனித்தனியா விழுந்து கிடக்குறாங்க. பூசாரிலாம் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்களா, பாப்பா எனக்கு நம்ம தைரியத்துக்கு என்ன ஆச்சு? அப்ப அவங்க நினைச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு அந்த கோவில் போட்டு நாங்க இன்னும் கற்கலையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் ஒண்ணு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா உங்க சாபம் மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய பரம்பரையா உங்களை பின்தொடர்ந்து வருகிற வியாதிகளா இருக்கட்டும், சாபங்களா இருக்கட்டும், நிந்தைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் குணமாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போனதுனால கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிச்சு, நான் ஒரே ஒரு வீட்டை, நான் நிறைய வீட்டை எடுத்திருக்கேன், ஆனா உங்களுக்காக நான் ஒரே ஒரு வீட்டை நான் சொல்றேன் பாருங்க. என்னன்னா, ஒரு 2 அக்கா தங்கச்சி, ஒரே ஒரு தம்பி, அம்மா அப்பா இல்ல, பைபிள்ல அவங்களை பத்தி எழுதப்படல. மார்த்தாள், மரியாள், லாசரு. ஹல்லேலூயா. இவங்க 3 பேரும் ஏசப்பாக்கு இடம் கொடுத்தாங்க தான் வீட்டுல. ஹல்லேலூயா. ஏசப்பா நீங்க ஊழியம் செய்ய, ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களுக்கு கில்லனா வலிக்குமா? வலிக்குமா? வலிக்காதா? வலிக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கும் வலிக்கும். அடுத்தது, உங்களை வந்து நான் ஒரு ஊசி எடுத்து குத்துறேன், ரத்தம் வருமா வராதா? இயேசு கிறிஸ்துவுக்கும் ரத்தம் வரும். ஹல்லேலூயா. நான் உங்களை திட்டுறேன், உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். உங்க வீட்டுல கஷ்டப்படுறீங்க, சாப்பாடுக்கு கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டம் இயேசுக்கு நிச்சயமா தெரியுமா? ஏன்னா நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு என்னென்னலாம் நேரிடுதோ, என்னென்னலாம் காரியங்கள் வருதோ, என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ, அதெல்லாம் இயேசு கிறிஸ்து, அதனாலதான் அவர் மனுஷகுமாரனாய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிங்க பிறந்தாரு? மனுஷகுமாரனா. சொல்லுவாங்க இல்லையா, வழி உனக்கு என்ன தெரியும்? என்னது சொல்லுங்க, இதெல்லாம் சொன்னவங்கதான். சொல்லுங்க, என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? என் கஷ்டம் என் இடத்துல நின்றுபா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உண்மைதான். நீ இப்படி என்ன சொல்லக்கூடாது மகளே, நீ என்ன இப்படி சொல்லக்கூடாது மகளேன்னு சொல்லிட்டான் இயேசு கிறிஸ்து. எல்லா கஷ்டத்தையும் நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க இயேசு கிறிஸ்து பிறந்த வீடு எப்படின்னா ஏழை குடும்பம். ஹல்லேலூயா. தச்சனுடைய வீட்டுல பிறந்தார். அவர் தேவனுங்க, ஒரே குமாரன், வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களை உண்டாக்கினவர். அப்படிப்பட்டவர் அரண்மனையில பிறக்கணும். ஆனா அதெல்லாம் வெறுத்து உங்களுக்காக எனக்காக அவர் எங்க பிறக்கிறாருங்க? ஒரு ஏழை வீட்டுல பிறக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஏழை வீட்டுல பிறக்கிறார். அவங்க கச்ச தொழில் செய்யறவங்க, அந்த கார்பரேட் வேலை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மரக்கட்டை எடுத்து ஸ்டூல் பண்றது, அடுத்தது இதெல்லாம் பண்ற அந்த வீட்டுல செய்யறவரு தன் தகப்பனுக்கு அவர் வேலை செஞ்சாரு. திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாரு. யாருங்க? இயேசுடைய அப்பா. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து 100 மடங்கு தெய்வத்தன்மை உடையவர். அதே போல அதே 100 மடங்கு மனுஷத்தன்மையும் உடையவரா இருந்தார். 33 வருடமும் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்றால், ஒரு மனுஷனுக்கு என்ன சோதனை, ஒரு மனுஷனுக்கு என்ன கஷ்டம், என்ன பாரங்கள், எல்லாவற்றையும் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, கண்ணு இருக்கா கடவுளே, உங்களுக்கு காது இருக்கா கடவுளே அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்லுவேங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்க அப்படி கேட்கவே முடியாதுங்க. மகளே, எனக்கு கண்ணு இருக்குமா? நான் உங்க மாதிரிதான் பிறந்தேன். ஹல்லேலூயா. அவங்க அப்பா இறந்தாருங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு தகப்பன் இல்லைன்னா அந்த குடும்பம் முழு பொறுப்பு யார் மேலதான் வரணும்? மூத்த மகளா இருக்கட்டும், மூத்த மகனா இருக்கட்டும், அவங்கதான் பொறுப்பேற்று நடத்தும். பொறுப்புள்ள பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க.
அல்லேலூயா. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து தான் குடும்பத்தை நடத்தினார். அவருக்கு தாகம்னா என்னன்னு தெரியுங்க, பசினா என்னன்னு தெரியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்து போனா கால் எப்படி வலிக்கும் தெரியுங்க. அல்லேலூயா. தான் நேசிக்கிறவங்க திட்ட அந்த வலி அவருக்கு தெரியுங்க. உயிருமையா நேசிக்கிறவங்க காட்டி கொடுக்குறாங்க வேலை என்னன்னு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, மகளே மகனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்துல என்ன பண்ணுங்க, வாங்க. அல்லேலூயா, வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அல்லேலூயா. உங்களுக்காக நான் வாழ்ந்தேன். அல்லேலூயா. உங்களுக்காக நான் மரிச்சேன். உங்களுக்காகவே நான் 3ஆவது நாள் எழுந்தேன். உங்களுக்காகவே நான் பரலோகத்துல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாள் நான் வருவேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவங்க, என்னை ஆராதிக்கிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்து கேட்ட பிள்ளைங்க நான் ஒரு நாள் அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு முன்னோடியா இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஒரு தேவனா இருக்கிறார், நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப பாருங்க, இவங்களுடைய வீட்டுல கூட மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டுல கூட அடிக்கடி இயேசு கிறிஸ்து அந்த ஊழியம் செஞ்சுட்டு வியாதியா இருந்தா குணமாக்குவாரு, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் குணமாக்கிட்டே இருப்பாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த 3 பேர் சொன்னாலே, நீங்க போகும்போது எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். இவரும் எப்பெல்லாம் அந்த ஊருக்கு போறாரோ அப்பதான் அவங்க வீட்டுக்கு போவாரு. சாப்பிட சொன்ன இல்லையா, 100 மடங்கு ஒரு மனுஷனாவே இருக்காரு. சாப்பிடுவாரு, பிள்ளைங்களோட பேசுவாரு, நீ என்ன பண்ற, என்ன சரி, எல்லாம் நல்லா இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுல ஒரு சோக காரியம். அப்ப ஏசப்பா அவங்க வீட்டுல இல்ல, வெளியே அவர் ஊழியம் செய்யறவர் இல்லையா, அவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கிறவரு, நிறைய காரியங்கள் செய்யறவரு அந்த ஊர்ல இல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தம்பி கூட லாசரு, அவனுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி என்ன வியாதினா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அல்லேலூயா. வியாதி வந்தா என்ன ஆயிடுவாங்க, செத்துதான் போவோம். அல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு கவலை இல்லை, இவங்க யாரு இருக்கிறா வீட்டுல, அல்லேலூயா. அப்ப கூட இவங்களுக்கு என்னது, அப்பா தம்பி உடம்பு முடியாம ஏசப்பா வந்து என்ன பண்ண போறாரு, குணமாக்க போறாரு. அப்புறம் என்ன நமக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆளை வச்சு சொல்றாங்க, ஏசப்பா நீங்க நேசிக்கிற லாசரு வந்து வியாதியா இருக்கிறான், நீங்க வந்து குணமாக்குனா அவரால் வர முடியல. ஜனங்க அந்த அளவுக்கு நெருக்குறாங்க, நிறைய பேர் வராங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த வீட்டுல அந்த தம்பி செத்து போயிட்டான். அல்லேலூயா. லாசரு செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சுங்க. என்னதுங்க, 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் கழிச்சு யார் வரா, இயேசு வராரு. அவங்க அக்கா சொல்றா, இயேசுவே நீங்க இருந்திருந்தா என் தம்பி என்ன ஆயிருக்க மாட்டான், இறந்திருக்க மாட்டான் தெரியுமா. 4 நாள் கழிச்சு வரீங்களேப்பா, என்னப்பா நீங்க அப்படி சொன்ன உடனே அப்பா ஏசப்பா கேட்கிறாரு, எங்கெல்லாம் அவங்க வச்சுங்க, எங்க வைப்பாங்க, ஃப்ரிட்ஜ்லயா வைப்பாங்க. அல்லேலூயா. கல்லறையில இருக்கு. அல்லேலூயா. வா அந்த கல்லறைக்கு. அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கல்லறையில போய் இயேசு நிக்கிறாரு. நின்ன உடனே 2 அக்காங்க மூக்க மூடிக்கிறாங்க. நானும் 4 நாள் ஆயிடுச்சுல, எப்படி இருக்கும், மூக்க மூடிட்டு ஐயோ நாருமே நாருதே அப்படின்னா ஏசு அந்த இடத்துல நின்று லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. என்னதுங்க, அவன் பேரு லாசரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்படியே செத்த அந்த மனுஷன் ஏற்றி நிக்கிறாருங்க. அல்லேலூயா. கையை தட்டினால இருக்கு. அல்லேலூயா. அந்த சத்தமா இருக்கு. லாசருவே வெளியே வா சொன்ன மாத்திரத்துல லாசரு வெளியே வந்து நிக்கிறாரு. அவங்க அக்காங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் ஓடனாங்களோ தெரியாது, ஆனா அக்காங்க 2 பேரும் கண்டிப்பா ஓடி இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாரு என் வீட்டுல இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. யாருக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியும். அல்லேலூயா. பக்கத்திலே இருந்துக்கிறாங்க. உடனே கட்டெல்லாம் பிரிக்கிறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. நல்ல 3 பேர் இயேசுவோட சேர்ந்து 4 பேரும் போஜனம் பண்றாங்க. எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உண்மையா இயேசு உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல வந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு இல்லாதவைகளும்
வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீடு தான் நீங்க. ஹல்லேலூயா. வீடுனா இப்போ போன உடனே ஒரு போட்டோ கடைக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து போட்டோ இருந்தா கொடுங்க, எங்க வீட்டுல போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், மாட்டிக்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, இயேசு இருந்தா அந்த வீட்டுல எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என்ன ஆயிரும், விடுதலை. போட்டோ எல்லாம் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா போட்டோலாம் இல்ல, ஆவியா இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. நீ கூப்பிட்ட உடனே வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மனசுதான் வீடு, உங்க உள்ளம் தான் வீடு. இந்த உள்ளத்தை ஏசப்பா திறந்து கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க. ஹல்லேலூயா.